பாமக நிறுவனர் ராமதாஸின் செல்போன் ஹேக் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜசேகர் வழங்க கேட்கலாம். ராஜசேகர், வணக்கம். அந்த புகாரில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக பாமக கட்சியில் தந்தை மகனுக்கு இடையேயான கருத்து மோதலானது நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் இல்லத்தில் மருத்துவர் ராமதாஸ் இருக்கையில் அதிநவீன தொழில்நுட்பங்களும் கூடிய ஒட்டு கேட்கும் கருவி கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் அவர் விழுப்புரம் சைபர் கிரைம் மற்றும் கிளியனூர் போலீஸ்ல புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் விழுப்புரம் சைபர் கிரைம் போலீசார் மற்றும் கிளியனூர் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் நிலையில தற்பொழுது பாத்தீங்கன்னா அவர் வீட்டில் சில வருடங்களுக்கு முன்னர் சென்னையை சேர்ந்த தனியார் வைஃபை கனெக்ஷன் மூலமாக சிசிடிவி மற்றும் போன்களை அந்த அவங்க வீட்டுல வச்சாங்க. இதுல சென்னையை சேர்ந்த சசிகுமார் என்பவர் தான் ராமதாஸ் இல்லத்துல பொருத்தி இருந்தாரு. இந்த நிலையில் ஒற்றை கேட்கும் கருவி யார் வைத்தது என பாமக சார்பில் தனியார் நிறுவனம் புலனாய்வு நடத்தி வந்தது. இந்த நிலையில பார்த்தோன்னா அந்த விசாரணை மேலும் சந்தேகத்தின் அடிப்படையில வேறு ஏதேனும் வீட்டில் உள்ளதா என ஆராய்ச்சி செய்த போது அப்பொழுது வைஃபை மற்றும் போன் சிசிடிவிகள் ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக தனியார் நிறுவனம் தெரிவித்தது. இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் நேர்முக உதவியாளர் கோட்டகப்போ டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் அளிக்கிறார். இது சம்பந்தமாக விரைந்து விசாரணை நடைபெறும், சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு புகார் ஒன்று அளிக்க உள்ளார்.